திண்டிவனம் அருகே ஆற்றில் நள்ளிரவில் மணல் திருடிய டிராக்டர்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். டிராக்டரில் பெயர், ஊர், கைபேசி எண் குறிப்பிடப்பட்டிருந்தும் யாருடைய வாகனம் தெரியவில்லை என்று போலீசார் ஜகா வாங்குவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓங்கூர் ஆற்று பகுதியில் நள்ளிரவு வேளையில் தொடர்ந்து மணல் கொள்ளை நடந்து வருகிறது. இதனை பெயரளவில் மட்டுமே தடுத்து வரும் காவல்துறை, வருவாய்த்துறை மணல் கொள்ளையர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தினசரி நடந்து வரும் இந்த மணல் கொள்ளை மாதத்தில் ஒரு சில வண்டிகளை மட்டுமே பிடித்து வழக்கு போடுவதை போலீசார் வாடிக்கையாக கொண்டுள்ளதாகவும், அப்பகுதி போலீசாரின் மாமல் வாழ்க்கை சிறப்பாக நடந்து வருவதால் பெயரளவில் மட்டுமே வழக்குகள் பதியப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேபோன்று நேற்று நள்ளிரவு கடம்பாக்கம் அருகே ஓங்கூர் ஆற்றில் 2 டிராக்டர்களில் மணல் அள்ளிக் கொண்டிருப்பது குறித்து போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு ஓலக்கூர் போலீசார் விரைந்தனர். போலீசாரை கண்டவுடன் மணல் ஏற்றிய 2 டிராக்டர்களையும் அங்கேயே விட்டுவிட்டு டிராக்டர் ஓட்டுநர்கள் தலைமறைவாயினர். பறிமுதல் செய்யப்பட்ட டிராக்டர் ஓலங்கூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதில் எவ்வித பதிவிலும் எழுதப்படாமல் உள்ளது. ஆனால் சீனிவாச ரெட்டியார் கடவம்பாக்கம் அரவிந்த் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் என்ற பெயர் மட்டும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட காவல்துறையிடம் இது தொடர்பாக கேட்டதற்கு வண்டியின் பதிவு இல்லாததால் யாருடைய வாகனங்கள் என்று தங்களுக்கு தெரியாது என்றும், போலீசார் அந்த வாகனத்தில் சீனிவாசன் ரெட்டியார் கடவம்பாக்கம் மற்றும் கைபேசியில் குறிப்பிடப்பட்டுள்ளது, இதை வைத்து கூட அவர்களால் யாருடைய வாகனங்கள் என கண்டுபிடிக்க முடியவில்லையோ என்று சமூக ஆர்வலர்கள் கேள்விகளை எழுப்பிய வண்ணம் உள்ளனர். இதிலிருந்து மணல் கொள்ளையர்களுக்கும் ஓலக்கூர் போலீசாருக்கும் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது.